விஜய் சார் குடும்பத்துல பிரச்சனை, நம்ம தமிழ்நாட்டுக்கே அதான் பிரச்சனை. ஸ்டாலின் ஐயா இப்படி பண்ணிட்டாரு, ஏன் இப்படி பண்றாரு, சீமானன்னா ஏதோ ஒரு கதை சொல்லிட்டாங்க, இதெல்லாம் நம்ம நாட்டுக்கு தேவையா? இந்த மாதிரி ஒரு மாச காலமா சமூக வலைதளங்களை ஓபன் பண்ணாவே ஒரு பெரிய சமூக பிரச்சனையா பேசப்படுற ஒரு விஷயம் இந்த மாதிரி விஷயங்கள் தான். இது நல்லது கெட்டதுன்றதெல்லாம் நான் பேச வரும், இதெல்லாம் தள்ளி வச்சிருவோம். ஆனா உண்மையிலேயே எது சமூக பிரச்சனை நான் காட்டுறேன் பாருங்க. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே +2 மாணவி பாலியல். 17 வயசு குழந்தை, அந்த 12வது படிக்கிற குழந்தைய ரேப் பண்ணி துண்டு துண்டா வெட்டி போட்டிருக்காங்க. இது நமக்கு பெரிய சமூக பிரச்சனையா நமக்கு தெரியவே இல்ல. இதை பத்தி நம்ம யாருமே பேசல. 4 நெறியில ரோட்ல பாக்குறவன், டீ கடையில இருக்கிறவங்க எல்லாம் வெட்டி நிறைய பேர்த்த கொண்டிருக்கிறாங்க. ஒரு கும்பல் ஜாதி வெறியிலையும் மது போதையிலையும் கஞ்சா போதையிலையும் வெட்டி கொண்டிருக்கிறாங்க. 10வது படிக்கிற பிள்ளைங்க தண்ணி போட்டுக்கிட்டு கஞ்சா அடிச்சுக்கிட்டு, இந்த பசங்க கஞ்சா அடிச்சுக்கிட்டு, அப்படி ஒரு கல்வி ஒழுக்கம் கிடையாது, மாணவர்களிடையே ஒரு ஒழுக்கம் கிடையாது, இந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஆனா இதெல்லாம் நமக்கு சமூக பிரச்சனையே தெரியவே இல்லை. இந்த ஒரு மாச காலமாவே சோசியல் மீடியா ஓபன் பண்ணாவே நடிகர்களை பத்தியும் தலைவர்களை பத்தியும் ஒருத்தர் மாத்தி பேசுறது மட்டும்தான் வருது. ஆனா சமூக பிரச்சனையை பத்தி எந்த ஒரு பெரிய ஆட்களும் இல்ல இன்ஃபுளுசர்ஸும் பேசவே இல்லை. ஏன்? ஒண்ணு இல்லைங்க, 17 வயசு குழந்தை, 12வது படிக்கிற குழந்தைய ரேப் பண்ணி கொண்டுட்டான் துண்டு துண்டா. அவங்க குடும்பங்கள், சொந்தக்காரங்க, ஊருக்காரங்க எல்லாம் அங்க போராடிட்டு இருக்கிறாங்க. மீடியால எந்த இதுலயும் பெருசா இது வரவே கிடையாது. நம்மளும் இதை பத்தி பெருசா பேசுறது கிடையாது. இன்னைக்கு வந்து ஒரு பையன் வந்து சிகரெட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான், ஒரு கஞ்சா அடிக்கிறான், ஒரு மது பழக்கத்துக்கு அடிமையாகிறான் அப்படின்னா நம்ம என்னன்றோம், உடனே என்னன்றோம், ஆளுங்கட்சி தான் தப்பு, எதிர்கட்சி தான் தப்பு அப்படின்றோம். நல்லா யோசிச்சு பாருங்க, நாளைக்கு நம்ம வீட்டுல ஒரு பையன் கஞ்சா தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தா ஆளுங்கட்சி சரியில்லைங்க என்னங்க பண்றது அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? நம்ம திருத்துவோம்ல. அது மாதிரி தாங்க சமூகமும். சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைக்கு என் தலைவன் பார்த்துப்பான், என் நடிகன் பார்த்துப்பான் இருந்தா ஒன்னும் வேலையாகாது. நம்ம தான் குரல் கொடுக்கணும். கோயம்புத்தூர் நடந்த பிரச்சனை பேசுங்க, தூத்துக்குடியில் நடந்த பிரச்சனை பேசுங்க, 4 நெறியில அங்க நடந்த பிரச்சனை பேசுங்க. அதை பத்தி நம்ம பேசுறது கிடையாது. ஏன்னா நம்ம இப்ப எதுல பிஸியா இருக்கோம் அப்படின்னா, நடிகர்கள் என்ன செய்யறாங்க, எந்த கார்ல போறாங்க, தலைவர்கள் என்ன ஆக்ஷன் பண்றாங்க, என்ன பேசுறாங்க, இதுல நம்ம பிஸியா இருக்கிறோம். ஒரு 17 வயசு குழந்தை, அவன் வந்து அந்த குழந்தைய ரேப் பண்ணி கண்ட துண்டமா வெட்டி போட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். இன்னும் குற்றவாளி யாருன்னு தெரியல. அது அந்த குடும்பத்துக்கு ஒரு விடை கிடைக்கல. அதை பத்தி நம்ம பெரிய பேச்சு பொருளா பேசவும் இல்லை, அதை வெளியே கொண்டு வரவும் இல்லை. இனிமேலாவது தயவு செஞ்சு சோசியல் மீடியால சமூக பிரச்சனைகளை பத்தி பேசுங்க. தேவையில்லாத விஷயத்துக்கு குரல் கொடுக்குறோம், சமூக பிரச்சனைக்கு நம்ம குரல் கொடுப்போம். இங்க பாருங்க, இங்க ஜெயிக்கிறவங்களும் தோக்குறவங்களும் செட்டில் ஆகி ரிலாக்ஸா போயிருவாங்க. ஆனா விளையாடப்படுறதும் ஏமாற்றப்படுறதும் சுத்தின்னு வேடிக்கை பார்க்குற நம்ம தான். இங்க என் குடும்பத்துக்கு நான் உழைக்கிறேன், உங்க குடும்பத்துக்கு நீங்க உழைங்க, நல்ல சமூகத்துக்கு நம்ம எல்லாருமே உழைப்போம், சமூக பிரச்சனைகளுக்கு குரல் கொடுப்போம். எந்த தலைவர்களும் எந்த நடிகர்களும் எதையும் மாற்ற போறது கிடையாது. ஜெய்ஹிந்த். விளாத்திக்குளம் அருகே சிறுமி